ஆட்டோ இருக்கு இல்லையா, நம்ம இது பண்றது அந்த ஆட்டோவுக்கு வந்து ஒரு பர்மிட் உண்டு. பர்மிட் இருந்தாலும் அந்த ஆட்டோ ஓட்ட முடியும். அந்த பர்மிட் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது, அது தெரியும். அது யாரால கிடைச்சதுன்னா கலைஞரால. ஆமா, ஏன்னா அந்த பர்மிட் வந்து முன்னாடி 90s அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில கார்பரேட்ஸ் இருந்துச்சு. அந்த பர்மிட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா சில லட்சங்கள் இருந்தது, 2 லட்சம் 2-3 லட்சத்துல. அவங்கள்ட்ட இது பண்ணி தான் பேசி அதிகமாக காசு கொடுத்து இது பண்ணி வாங்குற சிச்சுவேஷன். ஓவர் நைட்ல மாத்தினாரு. மாத்தி 2 லட்சம் 3 லட்சம் இருந்த பர்மிட்டை வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஃப்ரீயாகும். ஷெட்யூல் காஸ்ட் இல்லாத மற்ற ஜாதிகள் எல்லாருக்கும் 300 ரூபாய்க்கு, எப்படி 3 லட்சம் ரூபாய்க்கு இருந்தது வந்து 300 ரூபாய்க்கு குறைச்சு கொடுக்குறாரு. இது வந்து கலைஞர் செஞ்சதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம். அதனால பல லட்சம் பேர் வந்து அப்ப வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் இது பண்ணாங்க, வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த மிகப்பெரிய ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ பர்மிட் கொடுக்கறது வந்து 1990 காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அந்த கலைஞர் அவர்கள் ஆட்சி பிறகு தான் வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல கொஞ்சம் உண்மை இருக்குது, கொஞ்சம் பொய் இருக்குது. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்தா உண்மையா 1990 காலகட்டத்தில் பர்மிட் வழங்கத்துல ரொம்பவே சிக்கல் இருந்தது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ஆட்டோக்களுக்கும் பர்மிட் கொடுக்கறது இல்லை. அப்போ வந்து பர்மிட் ஃப்ரீ அப்படியே அப்படிங்கிற முறையில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா லாட்டரி க்ராஸ் சிஸ்டம் அப்படிங்கிற போது தான் பர்மிட் வந்து கவர்மெண்டே வந்து ஒரு தேதி அலர்ட் பண்ணி அந்த தேதியில் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே வந்து பர்மிட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ எல்லா வண்டி எடுக்கிற எல்லாருமே வந்து பர்மிட் எடுத்துக்க முடியாது. அப்படி பர்மிட் அப்ளை பண்ற வண்டி தான் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகும். அதனால அந்த காலத்துல எல்லாருமே ஆட்டோ எடுத்து எல்லாருமே சொந்த ஆட்டோ ஓட்ட முடியாது. நிறைய பேர் வாடகை ஆட்டோ தான் ஓட்டியிருந்தாங்க. அப்படி நம்ம ஆட்டோ சொந்தமாக வாங்கணும்னு சாக்கணும், கவர்மெண்ட் தரப்புல வந்து ஆட்டோக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த விதமான லோன்ஸும் கொடுக்கறது கிடையாது. அப்படி ஆட்டோ நீங்க வந்து டியூல ஃபைனான்ஸ்ல எடுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கணும், இந்த மார்வாடிங்க அதாவது சேடுங்க இவங்க தான் வந்து வண்டிலாம் ஆட்டோங்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் விட்டாங்க. அது கூட ரொம்ப அநியாயத்துக்கு வட்டி வச்சு தான் விட்டாங்க. ஸோ பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் சொந்த ஆட்டோ எடுத்து ஓட்ட முடியும். ஓட்ட மாட்டாங்க, சொந்த ஆட்டோ எடுத்து அவங்க வாடகைக்கு விடுவாங்க. அப்படின்னா பர்மிட் சில பேர் வந்து வாங்கி அந்த பர்மிட்டை நிறைய டிரைவர்களுக்கு ரிலீஸுக்கு விட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தரப்புல பார்த்தீங்கன்னா இந்த பர்மிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. 1990 காலகட்டத்தில் 500 ரூபாலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. பட் ஆனால் இது வந்து பிளாக் மார்க்கெட்லேயும் நிறைய பேர் இந்த பர்மிட்டை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 40,000 ஏன் 2 லட்சம் வரைக்கும் அப்போ இருந்தது. அப்பவே அந்த 1990 காலத்துல இந்த ரேட் இதுன்னா இந்த காலத்துல அது 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போகும். இப்போ இந்த காலகட்டத்தை விலைவாசி தகுந்த சொல்றேன். இப்போ இந்த முறை எப்போ மாற்றப்பட்டதுன்னா 2013 இருந்து தான் மாற்றப்பட்டது. 2013 தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வழக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பர்மிட்டு வந்து அனைத்து டிரைவரும் கொடுக்கணுங்கிற முறையில் கொஞ்சமா தளர்வு ஏற்பட்டது. இப்போ 2013 தான் வந்து அப்போ வந்து ஏடிஎம்கோட ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து 25,000 மக்கள் வந்து பர்மிட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த பர்மிட் ஃபீஸ் திட்டத்தில் வந்து கொஞ்சம் தளர்வு கொண்டு வந்தாங்க. அப்போ படிப்படியாக வந்து ஒவ்வொரு இடமா அப்போ தளர்வு ஏற்பட்டு இன்னைக்கு வந்து எல்லா ஆட்டோக்களுக்கும் பர்மிட் கிடைக்குது. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டி முதல் கொண்டு பர்மிட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் மாற்றம் வந்துருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பேங்க்ல வந்து லோன் எடுத்து ஆட்டோ ஓட்டுறாங்க. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சியில் தான் கொண்டு வந்தது. கலைஞரோட ஆட்சியில் தான் வந்து பேங்க்ல வந்து ஆட்டோவுக்கு லோன் தரலாம் அப்படின்னு மாற்றம் கொண்டு வந்தது. ஆனால் வந்து இந்த பர்மிட் ஃப்ரீ சிஸ்டம் உடஞ்சி எல்லாருக்கும் எல்லா ஆட்டோக்கும் பர்மிட் தரலாம் இந்த சிஸ்டம் மாற்றம் வச்சது 2013 ஜெயலலிதாவுடைய ஆட்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 2006 இந்த காலகட்டத்தில் தான் டிஎம்கோட ஆட்சி, அதாவது கலைஞரோட ஆட்சியாக இருந்தது. அப்போ கூட இந்த சிஸ்டத்தில் இந்த மாற்றமும் வரல, பர்மிட் ஃப்ரீஸில் தான் இருந்தது. இது இல்லை சின்ன ஒரு சொன்ன தகவல் சின்ன தவறு இருந்தது, அதை தான் நான் வீடியோவில் சொன்னேன். நன்றி.